ஏப்ரல் 7, 1954 பிறந்தவர் ஜாக்கி சான். ஹாங்காங்கை சேர்ந்த இவர் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஆக்டர், டிரெக்டர், தயாரிப்பாளர், ஸ்டண்ட்மேன், சிங்கர் என சினிமாவில் என்னென்ன துறைகள் உள்ளனவோ அனைத்திலும் தன் திறமையை வளர்த்து கொண்டவர். 1960 அவரது சினிமா பயணத்தை தொடங்கி 150க்கும் மேல் படங்கள் நடித்திருக்கிறார். அந்த ஜாம்பவானை பற்றி சில விஷயங்கள். ஜாக்கியின் உண்மையான பெயர் சான் கான்சாங். என்ன பாஸ், வாயிலே நுழையிலியா? சார்க்கஸ் என்பவர் சீன அரங்கத்திற்கு ஸ்பையாக வேலை பார்க்க வந்தபோது லிலியை சந்தித்தார். அவர் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். அது மட்டுமின்றி அபின் போன்ற போதைப் பொருள் டீலர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சார்லஸ் லிலியை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின் உண்மை உணர்ந்து லிலியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சார்லஸ். இந்த தம்பதியினருக்கு பிறந்தவர்தான் ஜாக்கி சான். இவருக்கு 7 வயது இருக்கும்போது ஜாக்கியை ஹாங்காங்கிலேயே விட்டுவிட்டு ஆஸ்திரேலியா சென்று விட்டனர் பெற்றோர்கள். காரணம் வேலையின்மை. ஜாக்கி சான் படித்த பள்ளி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும் வகுப்பு நள்ளிரவில் தான் முடியும். அதற்கு நடுவில் அவரது அப்பா சிறுவயதில் சொல்லிக் கொடுத்த குங்ஃபுவை ரெகுலராக பயிற்சி செய்து வந்தார். அது மட்டுமில்லாமல் நாடகம், இசை போன்ற துறைகளிலும் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. தன்னுடைய 7வது வயதில் பிகின் லிட்டில் வாங் டின் பார் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். தன்னுடைய 17வது வயதில் ப்ரூஸ்லி நடித்த நியூ ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, என்டர் தி டிராகன் படத்தில் நடித்த எதிரிகளுள் ஜாக்கியும் ஒருவர். ப்ரூஸ்லியின் இறப்பிற்கு பின் புதிய ப்ரூஸ்லி என்று ஜாக்கியை புகழ்பாடினர். இவரது சிறப்பம்சங்கள் என்று லிஸ்ட் எடுத்தால் ஏராளமான விஷயங்களை பட்டியலிடலாம். சண்டையில் எப்படி பாஸ் காமெடி பண்றது என கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில் அதிலேயும் ட்ரேட்மார்க்காக ஆனார் ஜாக்கி சான். ப்ரூஸ்லி, டோனி ஜா, டானியன் போன்ற ஆக்ஷன் நடிகர்களின் படங்களில் சண்டை காட்சிகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஆனால் இவர் அவர்கள் லிஸ்டில் இல்லாமல் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உண்டாக்கி கொண்டார். ஆம், இவர் படங்களில் காமெடி கலந்த சண்டை காட்சிகள் ஏராளம். ரசிகர்களை நெகிழ வைப்பதில் ஆரம்பித்து சிரிக்க வைப்பது வரை ஜாக்கியை விட்டால் வேறு ஆளே கிடையாது. அந்த அளவிற்கு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டார். குங்ஃபு வகைகளுள் ஒன்றான ட்ரங்கன் பாக்ஸிங்கில் கிங் இவர். ட்ரங்கன் மாஸ்டர் படம் பார்த்தவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். 1984 வீல்ஸ் ஆன் மீல்ஸ் என்னும் படத்தில் உலக குத்துச்சண்டை சாம்பியனான பென்னி தி ஜெட் அர்குய்டஸ் என்பவருக்கும் ஜாக்கிக்கும் சண்டை காட்சி இடம்பெற்றது. அதில் உண்மையிலேயே ஜாக்கியை அர்குய்டஸ் அடித்துவிட்டார். அதில் கோபமான ஜாக்கி அவரை சண்டைக்கு அழைத்தார். அந்த காட்சி படத்திலும் இடம்பெற்றதை அடுத்து மிகுந்த வரவேற்பையும் பெற்றது. அதைத் தொடர்ந்து 1988 வெளியான ஜாக்கியின் டிராகன்ஸ் ஃபாரெவர் படத்திலும் அர்குய்டஸ் இடம்பெற்றார். ஜாக்கி தான் நடிக்கும் எல்லா படங்களிலுமே சண்டை காட்சிகளிலும் ஸ்டண்ட் காட்சிகளிலும் டூப் போடாமல் உண்மையிலேயே அந்த காட்சியை தத்ரூபமாக நடிப்பதில் வல்லவர். 1986 அவர் நடித்த படத்தில் கிளைகளை பிடித்து ஏறும் காட்சி ஒன்று இடம்பெற்றது. முதல் டேக்கில் திருப்தியடையாத ஜாக்கி 2வது டேக்கில் கிளைகளை பிடிக்க முடியாமல் 40 அடிக்கு மேலிருந்து கீழே ஒரு பாறையில் தவறி விழுந்து விட்டார். அதன் விளைவாக தலையில் எலும்பு முறிந்து காதிலிருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. சிகிச்சையின் முடிவில் வலது காதின் செவித்திறன் லேசாக குறைந்துவிட்டது. ஹாலிவுட்டில் இவர் செல்லமாக மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்று அழைக்கப்பட்டார். டிராகன் லார்ட் என்ற படத்தில் 10 நிமிடம் இடம்பெறும் காட்சிக்காக ஜாக்கி பல டேக்குகளை எடுத்தார். அதற்காக கின்னஸிலும் பெயர் பெற்றார். ஆனால் ஜாக்கிக்கு ஹாலிவுட்டில் மிகுந்த ஈடுபாடு இல்லை. ரஷ் ஹவர், ஷாங்காய் நூன் போன்ற பிளாக்பஸ்டர் படங்களை கொடுத்த பிறகு அமெரிக்கன் காமெடி என்ன ரகம் என்றே எனக்கு தெரியவில்லை என ஒரு பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டார். இப்படி இவரது புகழ் பாடும் தருணங்கள் ஏராளமாக உள்ளன. இப்படி நடிப்புக்கென்றே தன்னை அர்ப்பணித்த ஜாக்கிக்கு வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.